பார்த்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ நாங்கள் ஊட்டி போயிட்டு இருக்கோம், அதுவும் எங்கள் காரில் போயிட்டு இருக்கோம். போன வருஷம் வைஷ்ணவி என்ன சொன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓசி காரில் போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த ஓசி கார் தான் எங்களோட சீக்கிரம் அடுத்த வருஷம் நாங்கள் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஸோ நாங்கள் அந்த கோலை அச்சீவ் பண்ணுவோம். வாழ்க்கையே சக்சஸ், பிறக்கும் போதும் சக்சஸ், சக்சஸ் வாழ்க்கையே சக்சஸ். கிளினிக் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க நீலகிரிஸ்க்கு. ஆனால் இன்னைக்கு தான் கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கு. ரொம்ப ஹெவி ரெயினும் இல்லாமல் லைட்டாக மட்டும் தூரிட்டு சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. அதுக்காக வந்துடாதீங்க. இல்லை, நம்மளே தெரியாமல் தானே வரோம். நாங்கள் வந்து ஹர்ஷிவ் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருந்தோம். ஹர்ஷிவ், அம்மா, பெரியம்மா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, மழையும் பெஞ்சிட்டே இருக்குது. அதனால கூட்டிகிட்டு போக முடியல. நாங்கள் மட்டும் போயிட்டு டீ குடிச்சிட்டு கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்காச்சும் அவங்க கூட்டிகிட்டு போகலாம். இங்கே ஊட்டி வரீங்கன்னா இ பாஸ் எடுத்துக்கோங்க. இ பாஸ் மேண்டிட்டரி. அப்புறம் ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. 30 ரூபா என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க மேலே ஏறதுக்கு. அப்புறம் பிளாஸ்டிக் ரிலேட்டடான எதுவும் இருந்துச்சுன்னா முன்னாடியே தூக்கி வீசிட்டு வந்துடுங்க. மேலே அலோடு இல்லை பிளாஸ்டிக் பாட்டில் அந்த மாதிரிலாம். உஷாராக வந்துக்கோங்கப்பா. ஹர்ஷு வரலன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் ஹர்ஷு வந்து இருக்காங்க முன்னாடி. வந்து ஊட்டி வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. ஹர்ஷு வந்து வயிற்றுல நான் அப்போ 2 மந்த்ஸ் என்னமோ. அப்போ வந்து எங்களுக்கு தெரியல. அப்போ வந்துட்டு போனது. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமும் வரல. அப்புறம் தம்பி பிறந்துட்டு 1 இயர் ஆயிடுச்சு, அப்பவும் வரல. இப்போதான் நாங்கள் வந்துருக்கோம். இன்னைக்கு ஹர்ஷியோட வரணும்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வெதர்லாம் இப்படி இருக்கங்காட்டிக்கு அம்மா கூட விட்டுட்டு நாங்கள் மட்டும். உங்களோட டிரைவிங் ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி வந்துட்டு காமிங்க. ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் காமிக்க வேணாம், ஏன்னா மழை தாங்காது இல்லை. மழை வந்து தாங்காது, கம்மி பண்ணி இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நீ நல்லா தான் ஓட்டு வேணும். அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நெக்ஸ்ட் ட்ராவல் போனால் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். அது எவ்வளோ பெரிய டிரைவரா இருந்தாலும் சரி, அஜித் குமாரே வந்து ஓட்டினாலுமே நான் வந்துட்டு டர் ஆகிட்டு தான் உட்காந்துருப்பேன். அது என்னன்னே தெரியல. அது அப்படிதான். அது வந்து இன்பில்ட்டாவே அப்படிதான். நிம்மதியா வண்டி ஓட்ட விட மாட்டான். அது வருது, இது வண்டி வருது. இப்பெல்லாம் நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்றது இல்ல. பட் ஸ்லோவா போ அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பேன். நான் அந்த மாதிரி அது ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் நான் பண்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு வெறியாகி இறங்கி நீயே ஓட்டிக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வெறியாயிரும். அது என்னோட தப்பு இல்ல, அது என்னோட நேச்சர். அது தப்பு இல்ல. உனக்கு அப்ப நேச்சர்னா நீ தான் மாத்திக்கணும். அது எப்படி ஒருத்தங்களுக்கு அதான் பயம் அப்படிங்கிறப்போ அதை வந்து மாத்த முடியாது. பட் நான் உனக்காக நான் வந்து மாத்திக்கிட்டேனே. நிம்மதியா ஒருத்தன் வண்டி ஓட்ட விட மனக்குலைய வச்சுக்கிட்டு அந்த பஸ் பின்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க? பைத்தியம் மாதிரி ஓட்டுறானுங்க எல்லாரும். ஏறுறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வழி கொடுத்து போடுறோம். ஆனால்
ஓட்டை கடிச்சு எங்கே தான் போகிறானுங்கன்னு தெரியல. ராக்கெட்டோட போகிறானுங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எல்லாம் சிவா மாதிரி ஆட்களாக இருக்கானுங்க. ஓட்டை கடிச்சு போயிடணும் முன்னாடி. ரெஸ்பான்சிபிளாக ஓட்டுங்களா இல்லை கையார் தெரிய மாட்டேது. தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்களா, ஒரு பூவே எனக்கு ஒரு பூ கொடுக்குது. நாங்கள் ஊட்டியில் நடுத்தெருவில் இருக்கோம் பாருங்க. நாங்கள் வந்து கரெக்டாக 5:30க்கு ஊட்டி ரீச் ஆக வேண்டியது. ஆனால் டைம் இப்போ 7:15 ஆச்சு. இன்னும் நாங்கள் போகல, ஏன்னா இந்த வண்டி மூவ் ஆகும். கைஸ் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் கைஸ். இந்த ஹோட்டல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் கோடு. ஒரு சூப்பே 150 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. அநியாயமாக கொள்ளையடிக்கிறானுங்க கைஸ். கைஸ் நான் ரொம்ப அப்படியே ப்ரொஃபஷ்னலாக குடிக்கிற மாதிரி தானே இருக்குது. இல்லை 150 ரூபா இந்த ஒரு சூப் மட்டும். அந்த ஒரு ஆரம்பத்துலேயே குடிச்சிட்ருக்கேன். 150 ரூபா. இதெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அதான் இல்லை பர்ச்சேசிங் போகணும்னு சொல்கிறா. வாழ்க்கையில் வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் பர்ச்சேசிங் பண்ணி சொல்லியிருக்கேன். கடைக்கு போகலாம், வாங்க போகலாம், அது வாங்க போகலாம், அந்த மாதிரி தான். ஆமாம், வைஷ்ணவி லோ மெயின்டெனன்ஸ் தான். பாண்ட் பியூட்டி வைஷ்ணவி ஆக்சுவலி. நெக்ஸ்ட்டு வந்து வைஷ்ணவி வந்து பன்னீர் டிக்கா ஆர்டர் பண்ணியிருக்கா. பாருங்க, பன்னீர் டிக்காவும் பச்சை சட்னி. நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். என்ன சொல்லு, ஏன்னா இதே 300 ரூபா. காய்ஸ் நாங்கள் நேற்றுக்கு ஊட்டிக்குள்ளே வந்தோம். ஃபுல் மழை ப்ளஸ் டிராஃபிக். அதனால் நாங்கள் ஊட்டி மெயின்லேயே கொஞ்சம் ஸ்டே பண்ணிட்டோம். இப்போது டே 2 இன்றைக்கி வந்து நாங்கள் சும்மா அப்படியே ஏதாவது சைட் சீயிங் பார்த்துட்டு அப்படியே கோயம்புத்தூர் போயிடுவோம். அந்த வீடியோ தான் பார்க்கணும். நம்ம கிளம்பி எங்கேயாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினச்சா இப்படி பண்ணுறாங்க கைஸ். கத்திகிட்டே இருக்குது, சீட் பெல்ட் போடுங்க தோழர் அப்படிம்பாங்க. இங்கே ரோடு காலியாக இருக்குது. டைம் 9 ஆச்சு, அதனால யாருமே வரல. டியூ டு ஹெவி ரெயின். ரெட் அலர்ட் போட்டிருக்கோம் நாங்கள். மோஸ்ட்லி மழையாக இருந்தால் ஷாப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா உள்ளே தண்ணி போயிடும் சீக்கிரம் கீழே. அதனால் எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. கைஸ் ரொம்ப மழை பெய்யுது கைஸ். நாங்கள் ஒரு கொடையில் பாதி இந்த சைடு நான் நல்ல அதாண்டி இன்னொரு கடை வாங்கிட்டேன்னு எடுத்து மழை தண்ணி. கைஸ் நாங்கள் ஒரு புது கொடை வாங்கியிருக்கோம். கைஸுங்கிறாங்க. ஆனால் இவ்வளோ மழையிலையோ பீப்புள்ஸ் இருக்காங்க. 6 நாளைக்கு அதையும் நிறுத்தி வைக்க முடியும். அதனால தான் வந்துட்டே இருக்காங்க. A few moments later. Day 2 in ஊட்டி. ஓட்டி பண்ணி பண்ணி
ஒர்க் ப்ரெஷராக இருக்குங்கிறக்காக அப்படி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கிளைமேட் சூப்பராக இருக்குது. மழை ஸ்டாப் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த சைடு அப்படியே ஃபாக் எல்லாம் அப்படியே இறங்குது. ஆடினே இருப்பேன். ஃபுல் டஸ்டாக இருக்குது. கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கணும். அதெல்லாம் உங்கள் வீடியோவில் கவர் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் ரெயின். இந்த டைம்லலாம் வரீங்க அப்படின்னா வந்து பெட்டர். குழந்தைங்கலாம் வந்து கூட்டிகிட்டு வராதீங்க. ஏன்னா ரொம்ப மழையாக இருக்குது, அப்புறம் குளிரும் இருக்குது. அதனால் நம்ம ஒன்றுமே என்ஜாய் பண்ண முடியாது குழந்தைங்களா இருந்தாங்கன்னா. அதனால் நீங்கள் குழந்தையோட வர்றீங்க அப்படின்னா வந்துட்டு சம்மர் டைமில் மழை இல்லாத டைமில் பிளான் பண்ணிக்கோங்க. பார்த்து மெதுவாக ஓட்டுங்க. ஓவர்டேக் அடிக்கணும் போகணும் அப்படின்ட்டு ஓட்டாமல் பொறுமையாக ஓட்டும். அவ்வளோ ரொம்ப ஹெவியாக இருக்குது. அப்பவும் ஓவர்டேக் பண்ணிட்டு ரொம்ப ஹார்ஷாக ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் ஹில்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. புயல் தான் இருக்குது. எங்கள் அம்மா வந்து ஹர்ஷியை பார்த்துக்கிட்டனால தான் நான் இங்கே வந்து வர முடிஞ்சது. வீட்டில் வந்துட்டு எப்போவுமே குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு பெரியவங்க வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ தேங்க்ஸ் டு மை மாம். எங்கள் அம்மா வந்து ஹர்ஷியை பார்த்துக்கிறாங்க ரொம்பவே நல்லா. எங்கள் அம்மா விட சிறந்த சக்தி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. தேங்க்ஸ் டு சரசம்மா. எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ தண்ணிக்குள்ளே போட்டா, சேருக்குள்ளே ஐஃபோன் போட்டா. இது மாதிரி போயிட்டு இருந்தது, ஆறு மாதிரி போயிட்டு இருந்தது. டக்குன்னு சீனுக்கு வந்து வலிக்கு விட்டுருச்சு. வலிக்கிட்டுமே நான் சீனோ பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனை விட்டேன். அது அப்படியே போயிடுச்சு. அந்த தண்ணியில் அடிச்சுட்டு அப்படியே போகுது. பக்கத்தில் வந்து வேற அந்த இது என்னது டிச்சு, அதுக்குள்ளே போக பார்த்துச்சு. டக்குன்னு வந்து சீனோ எடுத்துட்டாங்க. சூப்பர்மேன் மாதிரி போகுதே. அது நீ விழுந்திருப்பல்ல, நான் உன்னைய காப்பாத்தினேன். நான் இல்லாட்டி நீ விழுந்திருப்ப நிஜமா. ரோடு ஃபுல்லாகவே மெஸ்ட்டாக இருக்குது. ரோடே தெரியல ஆக்சுவலி அந்த சைடெல்லாம். செமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. காய்ஸ், நம்ம இப்போ என்னன்னா சேரநாட்டுக்கு வந்துட்டோம். அதுவும் சேரநாட்டுலன்னு நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட்டோம். உங்களுக்கு ட்ரிப் எப்படி இருந்தது சீனிவாசன்? சரியான ட்ரிப்பு. முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தான் ரொம்பவே காத்தடிச்சு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. நாங்கள் கரெக்டாக கீழே இறங்கிட்டோம். எனக்கு வந்து ட்ரிப் எப்படி இருந்தது? அடி தூள். உனக்கு என்ன மிஸ் ஆச்சு? உனக்கு ஏதாச்சும் ஃபீல் ஆச்சா? மழை மட்டும் ரொம்ப வராமல் இருந்தது தான் வரவாங்க. வண்டி இப்போ கழுவணும் வேற. சேராக இருக்கு. நாங்கள் போய் வீட்டுக்கு போயிட்டு ஹர்ஷுவை பார்க்குறோம். எனக்கு வந்துட்டு ஹர்ஷு தான் மனசு ஃபுல்லாக மவுளை ஃபுல்லாக ஹர்ஷு தான் இருக்கான். உனக்கு? எனக்கு லேப்டாப்னு துடிக்காது. அரிசி அரிசின்னா அங்கே பாருங்க, சேர் அடிக்காம இருக்கிறதுக்கு எப்படி ஒரு டெக்னாலஜி நம்ம பசங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு. ரோட்ல நோ பார்க்கிங் போர்டு இருந்துச்சு, எடுத்து சொருகிக்கிட்டானுங்க. பாத்தீங்களா? டெக்னாலஜி. அவ்வளோதான்.